மங்களம் அருளும் சுபநவராத்திரி. முப்பெரும் தேவியர் அருள் நவராத்திரி, மங்களம் அருளும் சுபநவராத்திரி. முழு முதற் கடவுள் கணபதியோடு ஆசிகள் தந்திடும் ஜெய நவராத்திரி. உயிர்களை வதைக்கும் மகிஷாசுரனின் ஓங்கிய கொடுமை செயலினை அடக்க கடும் சினம் கொண்டு காற்றென வந்து 9 நாட்கள் போர் புரிந்தாளே. 10ஆம் நாளில் அசுரனை வென்று ஜெயக்கொடி ஏந்தி வலம் வந்தாளே. துஷ்டரை அழித்து துன்பத்தை போக்கி தூயவர் வாழ்வை காத்திடுவாளே. சக்தியின் மகிமையை சகலரும் அறிய பக்தியினால் அதை கொண்டாடிடுவோம். 9 நாளும் நவராத்திரியாம் ஒப்பில்லாத திருவிழாவாகும். அருள் வடிவான முப்பெரும் தேவியர் அடியவர் வணங்கிட தனம் பல தருவார். வறுமை நீங்கி வளமை சேர்ந்திட வற்றா கருணை மழையினை பொழிவார். துர்க்கை அம்மனை 3 தினங்கள் பூஜைகள் செய்து வழிபடுவோமே. நிர்கதியாக நிற்பவர்க்கெல்லாம் நிழலா என்றும் அவள் இருப்பாளே. அலைமகள் திருமகள் லக்ஷ்மி தேவியை அனைவரும் தொழுது செல்வம் பெறலாம். மலையன நவநிதி மனையினில் குவிய மாலவன் துணைவி வரமே தருவாள். நான்முகன் நாயகி கலைமகள் வாணி சரஸ்வதி தேவியின் திருவடி பணிந்திட வேண்டிய ஞானம் பெருகிடச் செய்வாள். வெற்றிகள் நமக்கு வழங்கிடுவாளே. யாதுமாகி நின்றாய் காளி என்றே பாரதி அன்றே சொன்னான். பார்க்கும் திசைகள் எங்கும் எதிலும் நிறைந்திருப்பாள் அன்னை பராசக்தி என்றான். இல்லம் தோறும் கொலுவை திடுவோம், இறையருள் என்றும் இனிதாய் பெறுவோம். நல்லவை நாளும் நலமாய் நடக்கும், நாடியதெல்லாம் எளிதாய் கிடைக்கும். கொலுவின் தத்துவம் வியந்திட வைக்கும், குவலயம் செலுத்திட தந்திடும் ஊக்கம். குழந்தைகள் பலரை தினமும் அழைத்து மகிழ்ந்திடச் செய்வோம். பக்தியை விதைத்து முதலாம் படியில் செடி கொடி தாவரம், 2ஆம் படியில் சங்குடன் நத்தை, 3ஆம் படியில் கரையான் சிலந்தி, 4ஆம் படியில் நன்கு வண்டு, 5ஆம் படியில் மிருகம் பறவை, 6ஆம் படியில் மனிதனின் உருவம், 7ஆம் படியில் முனியுடன் ரிஷிகள், 8ஆம் படியில் தேவர்கள் வடிவம், 9ஆம் படியில் தெய்வ சிலைகள். உலகம் தழைக்க உண்டாகும் வழிகள், மூர்த்திகள் மூவரும் திருவருள் புரிவார். முப்பெரும் தேவிய துணையுடன் வருவார். குருவை காண பெண்கள் வருவார், சிறுவர் சிறுமியர் உடன் வருவாரே. உறவுகள் தழைக்கும், ஒற்றுமை நிலைக்கும், உபசரிப்பாரே உள்ளம் நிறையும். முருகன் நம்மன் வேடம் தாங்கி பிள்ளைகள் நமது வீட்டுக்கு வருவார். சுட சுட சுண்டல் இனிப்புகள் வழங்கி
சிலரும் அழகாயாடி ஆனந்தம் தருவார். வீணை மீட்டி கீர்த்தனை பாடி வீட்டில் தெய்வீகம் தவழ்ந்திடச் செய்வார். வந்தவர்க்கெல்லாம் குங்குமம் கொடுத்து தாம்பூலத்துடனே வழி அனுப்பிடுவார். 9 நாளும் உற்சாகம் பெருகும். ஓம் சக்தி அருளால் நினைத்தது நடக்கும். ஒவ்வொரு அம்மன் ஆலயம் தனிலும் நவராத்திரி வைபவம் சிறப்புடன் நடக்கும். கன்னியர் பலரும் விரதம் இருந்தால் கனவுகள் நிச்சயம் விரைந்தே பலிக்கும். தினமொரு வடிவம் தாங்கிய அம்மன் திருவருள் தந்து மகிழ வைப்பாளே. மனக்குறையெல்லாம் பனியென மறைய மாசக்தி உமையாள் மனம் வைப்பாளே. மகிஷமர்த்தினி மகேஸ்வரி லக்ஷ்மி வாராகி வைஷ்ணவி இந்திராணி துர்கா சுபத்திரை சரஸ்வதி 9 வடிவம் எடுத்திடுவாள் அன்னை அவளே நம் தெய்வம். நல்ல கணவனை அடைந்திட வேண்டி நங்கையர் பலரும் வணங்குவார் போற்றி. அல்லவை நீங்கிட அருள் கொடுப்பாளே. அண்டிய பேர்களை அரவணைப்பாளே. மாசக்தி ஒன்றே பேரருள் செய்வாள். மக்களின் கவலைகள் விலகிட அருள்வாள். ஓம் சக்தி என்றிட ஊழ்வினை களைவாள். உளமாற பணிந்தால் நலம் கோடி தருவாள். வெற்றி செல்வி துர்கா தேவி வினைகள் யாவும் வேறறுப்பாளே. பற்றிடுவோவே பதமலர் தன்னை பரிவுடன் நம்மை காத்திடும் அன்னை. செல்வம் கொடுக்கும் லக்ஷ்மி தேவி அஷ்டலக்ஷ்மியாய் தரிசனம் தருவாள். திருமால் நெஞ்சில் உறைபவள் இவளே. திருவடி பணிந்தால் அருள் செய்வாளே. அறிவொளி வீசும் சரஸ்வதி தேவி அஞ்ஞானம் இருளை அகற்றிடுவாளே. நான் முகன் துணைவி நாயகி இவளே. பேருடன் புகழை வழங்கிடுவாளே. காரிருள் விளக்கும் காயத்ரி தேவி வேதம் 4 உட்பொருள் வடிவே. பிரம்மதேவனை மணந்த வழிவழி வேண்டிய ஞானம் வழங்கிடுவாளே. 5 மூச்சு காற்றை அடக்கியாளும் ராதா தேவி ஸ்ரீஹரி கிருஷ்ணன் துணைவி இவளை. நீண்ட ஆயுளை வழங்கிடுவாளே. எத்தனை வடிவம் தாங்கிய போதும் எங்களை காக்கும் ஓம் பராசக்தி. 9 நாளும் தேவியை வணங்க ஊற்றாய் பெருகும் நெஞ்சினில் பக்தி. நலம் பல நல்கும் நவராத்திரியில் நாயகி மூவரை நாமும் பணிவோம். நன்மைகள் 1000 வாழ்வினில் பெறுவோம். போலே வாழ்ந்திட வைக்கும் அற்புதமான பண்டிகை இதுவே. அறிவுடன் செல்வம் வீரம் நமக்கு அள்ளி வழங்கிட கிடைத்தது வரமே. நவராத்திரி நாளில் பெண்கள் யாவரும் கன்யா பூஜை செய்வது சிறப்பு. பரிவுடன் நம்மை பார்வதி பார்க்க வாழ்வை முழுதும் வற்றா
பெருமாள் கோயிலில் அனைவரும் திரண்டு வன்னி மரக்கிளை பூஜை செய்ய தோஷ நிவர்த்தியாவது நிஜமே. ஈசனும் உமையும் ஊஞ்சலில் ஆடும் காட்சியை 9 நாளும் கண்டால் நவராத்திரி பூஜையின் பலன் கிடைத்திடுமே. நாடியதெல்லாம் நம் கை வருமே. முதலாக நவராத்திரியை ஸ்ரீராம பிரானே கொண்டாடினானே. பெருமைக்குரிய திருவிழா இதனை குதூகலமாக கொண்டாடுவோமே. பகலில் சிவனை பூஜிக்க வேண்டும், இரவில் தேவியை வழிபட வேண்டும். அகமகிழ்வுடனே சக்தியை பணிவோம், ஆனந்த வாழ்வு அனைவரும் பெறுவோம். பகைவரை வெல்ல காளியை பணிவோம், செல்வம் பெருக சண்டியை பணிவோம். அரசனை வீழ்த்த சாம்பவியை பணிவோம், இனியது விலக ரோகிணியை பணிவோம். இன்னல்லகல துர்க்கையை பணிவோம், வெற்றிகள் சூழ துர்க்கையை பணிவோம். தொல்லைகள் நீங்க துர்க்கையை பணிவோம், தொட்டது துலங்கிட துர்க்கையை பணிவோம். ஒவ்வொரு நாளும் பூஜை முடித்து மஞ்சள் குங்குமம் வளையல் பூவுடன் வெற்றிலை பாக்கு யாவும் தந்து இறையருள் தன்னை பெறுவது நன்று. மல்லிகை மலரால் அர்ச்சனை செய்வோம், மறிக்கொழுந்தாலே அர்ச்சனை செய்வோம். முல்லை மலரால் அர்ச்சனை செய்வோம், முன்வினை நீங்கிட அர்ச்சனை செய்வோம். செந்தாமரையால் அர்ச்சனை செய்வோம், செவ்வந்தி மலரால் அர்ச்சனை செய்வோம். ரோஜா மலரால் அர்ச்சனை செய்வோம், வெண்தாமரையால் அர்ச்சனை செய்வோம். நறுமண மலரால் அர்ச்சனை செய்வோம், நாயகி மூவர்க்கும் அர்ச்சனை செய்வோம். திருமணம் கைகூட அர்ச்சனை செய்வோம், தீவினை அகன்றிட அர்ச்சனை செய்வோம். குடும்பம் மகிழ்ந்திட அர்ச்சனை செய்வோம், குறைகள் கலைந்திட அர்ச்சனை செய்வோம். தடைகள் நீங்கிட அர்ச்சனை செய்வோம், தாயவள் அருள் பெற அர்ச்சனை செய்வோம். விதமாய் சுண்டல் பாயாசம் நிவேதனம் செய்வோம். அம்மன் பெயரால் படைக்கும் சுண்டலில் அறிவியல் இருப்பதை அனைவரும் அறிவோம். தேவர்கள் பலரை காத்திட அன்று சிவனும் விஷ்ணுவும் அமிர்தம் தந்தார். அதுபோல் மழை எனும் அமிர்தம் தந்து பூமியை வளமாய் மாற்றிட அருள்வார். மண்ணில் விளையும் பலவித பயிர்களை பக்குவப்படுத்தி படையில் இடுவோம். தானிய வகையில் சுண்டல் செய்து ஆலயம் வருவோர் மகிழ்ந்திட தருவோம். புரட்டாசி ஐப்பசி காலம் தன்னில் அடைமழை பெய்யும், தோல் நோய் பரவும். அதனால் இந்த நவராத்திரி நாட்களில் சுண்டல் பிரசாதம் யாவரும் தருவார். ஆன்மீக செயல்கள் எதிலும் உள்ளே அறிவியல் தத்துவம் இருப்பது உண்மை. அதனை அலட்சியம் செய்து விடாமல் அனுசரிப்பதனால் பெறுவும் நன்மை.
விதியின் வசத்தால் அஞ்ஞான வாசம் மேற்கொண்டனரே. வன்னி மரத்தின் பொந்தில் தங்களின் ஆயுதம் வைத்து வாழ்ந்திருந்தனரே. அஞ்ஞாத வாசம் முடிந்த பின்னாலே ஆயுதம் எடுத்து பூஜைகள் செய்தார். நவராத்திரியில் விரதம் இருந்து நலமுடன் வரும் போரினில் வென்றார். முற்காலத்தில் அவர்கள் அன்று ஆயுதம் வைத்து பூஜித்ததாலே இக்காலத்தில் மக்கள் அனைவரும் அவ்விதமாக பூஜிக்கின்றார். அவரவர் செய்யும் தொழிலுக்கேற்ப உதவும் ஆயுதம் தன்னை தொழுவோம். நிகரில்லாத வளமை பெற்று அடியவர் நாமே உலகில் உயர்வோம். விரதம் இருந்தால் கிடைக்கும் நன்மை அளவிட முடியாதென்பது உண்மை. தனமுடன் தானியம் மனையில் சேரும் தடைகள் இனியும் இல்லை என்றாகும். பிணி பல நீங்கி நலமுண்டாகும். வாழும் காலம் வளர்ப்பிறையாகும். பூமியில் ஸ்வர்க்கம் எதிரில் தோன்றும். பொன்னும் மணியும் மலையென குவியும். மறுமை என்பது மகிழ்வாயிருக்கும். மனதின் குறைகள் நிழலாய் மறையும். பெருமை நிறைந்த வாழ்க்கை அமையும். பிரிவுகள் விலகி ஒற்றுமை ஓங்கும். செய்யும் தொழிலில் லாபம் பெருகும். செல்லும் இடத்தில் மதிப்பும் உயரும். வையக வாழ்வு வசந்தம் ஆகும். வரும் வினையாவும் விலகி ஓடும். படிப்பினில் மந்தம் பனி போல் மறையும். பட்டம் பதவி உயர்வுகள் கிடைக்கும். திருமண தடைகள் தானே விலகும். குழந்தை பேறு பரிசாய் கிடைக்கும். வருடம் தோறும் வரும் நவராத்திரி வாழ்வில் வலிமை தரும் நவராத்திரி. ஒரு நாள் விரதம் அது சிவராத்திரி. 9 நாள் விரதம் நவராத்திரி. அசுரனை கொன்ற அம்பிகை வாழ்க. அகிலம் காக்கும் துர்க்கை வாழ்க. நவநதி வழங்கும் லக்ஷ்மி வாழ்க. மன இருளகற்றும் வாணி வாழ்க. முறையுடன் நாமும் கொண்டாடுவோமே. முன்னேற்றம் மண்ணில் நாம் அடைவோமே. நவரா